முன்னே வியாசர் மொழிந்த மொழி மறாமல் என்னை அந்த பூமியிலே இப்போ பிறவி செய்யும் செந்தமிழ் சேர்மாயன் சிவனாரையும் பணிந்து எந்தனுக்கு ஏற்ற ஈரஞ்சாயிரம் மடவை கன்னியராயந்தனுக்கு கவரியிட நிர்படையும் பன்னீர் குணம்போல் பைம்பொன்னிறதக்கவராய் ஆய குலத்தில் அநேகமடவாரை பாயமுறவாடிருக்க படைப்பீர்காணீஸ்வரரே ஒரு பெணியாய் லட்சுமியை உலகில் பிறவி செய்யும் கரும்பெணிய தெய்வ கைலாச மமணி சத்த பிலமுள்ள தத்துவத்தார் தங்களையும் மெத்தவரம் பெற்ற மிகு அசுர தங்களையும் எல்லோரையும் இப்பிறவி இதிலே வதைத்திடவே அல்லோரையும் பிறவி ஆகியவையும் என்றுரைத்தார். எந்தனுக்கு நல்ல ஏற்ற கீழை போலே விந்து வழி குலம்போல் மிகுவாய்ப்படையும் என்றார். இப்படியே மாயன் இசைய அந்த ஈஸ்வரரும் அப்படியே பிறவி அமைக்க தோணிந்தனராம். துணிந்தாரே மாயன் தொகைத்ததெல்லாம் ஆராய்ந்து அணிந்தார மார்பன் அப்படியே செய்யலுற்றார். தெய்வகியாழ் வயிற்றில் திருமால் பேரந்திடவே ஐவர்குருதியிட அச்சுதரும் தொண்டுவரம். கலகமுடன் விலங்கில் கவிழ்ந்திருந்த மதுவுட மலக்கமது தீர மலரோன் பிறக்கலுற்றார். ஐவர்கோபகாரம் அன்பாக செய்திடவே தெய்வகிக்கும் ரோகிணிக்கும் சிவகதிகள் இவதற்கும் கஞ்சனுட வலிமை கட்டளிந்து கொள்வதற்கும் விஞ்சை வரம் பற்றி வேறு செய்யும் பெர்களையும்